வணக்கம். சொல் ஆய்வில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சொல் வந்து அச்சீவ். அதாவது நம்ம வெற்றி கொள்வது, ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறது. அதுக்கு சாதித்தல், சாதிச்சு காட்டுறோம் இல்லைங்களா? அந்த சாதி அப்படின்ற சொல்ல உடனே சாதின்னு உடனே இந்த இதுக்கு போயிடக்கூடாது. என்னது ஜாதி, கேஸ்ட்டு, அது வேற. ஜாதின்றது தமிழ் சொல் அல்ல. அது அதாவது குலம். இந்த குலத்தை தான் ஆங்கிலத்தில் கிளான் பாருங்க இப்படி மாற்றிருக்கான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது குடியை தான் இந்த உகரத்தை அகரமாக மாற்றிட்டு சாதி, இப்படி சாதின்னு மாற்றி இந்த சாதியை தான் ஜாதி, ஜாதி, அப்புறம் இந்த சாதி பாருங்கள் சாதி. இதில் எகர சகர திருப்பின் அடிப்படையில் ஒய்எஸ்ஸாக மாற்றிட்டு சிஏஎஸ்டிஇ கேஸ்ட் அப்படின்னு மாற்றுறான். குடியை தமிழில் குடின்ற சொல்ல மாற்றி சாதி ஜாதியாக மாற்றி சாதி, சாதியை கேஸ்டாக மாற்றிருக்கான். ஆனால் இங்கே சொல்ல போகிற இந்த அச்சீவ்மெண்ட், அச்சீவ்டு ஒன்று சாதிக்கிற இல்லைங்களா, அதுக்கு அச்சீவ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம சாதின்ற சொல்லில் இருந்து தான் அந்த அச்சீவ்ன்றதை எடுத்திருக்காங்க. எப்படின்னு கவனிச்சு பாருங்க. சாதி, சா நெடில், தி சாதி. இந்த சி வந்து வியா மாறும். எப்படி வாணிகம், அதாவது சிகப்பு, சிவப்பு, அதில் பார்த்தீங்கன்னா சிகப்பு கா, சிவப்பு வா, சி வந்து வியா மாறிடும். இந்த அடிப்படையில் சி வியா மாறி இருக்கு. இது டகர சகர திரிபு, வருடம் வருஷம், அது போல இந்த டகர வந்து சகரமாக மாறி இருக்கு. இது வந்து அகர எகர திரிபு. இப்படி மாற்றிட்டு ACHIVE இப்படி கூட்டி எழுதணும்னா அச்சீவ் அப்படின்னு வரும். சாதித்தல், சாதி, சாதித்து காட்டு. இதை தான் ஆங்கிலத்தில் அந்த சாதி என்றத மாற்றி ஆங்கிலத்தில் வந்து அச்சீவ் அப்படின்னு சொல்லித்தரலாம். தமிழ் சொல்ல மாற்றி தான் ஆங்கிலத்தில் இப்படி அச்சீவ்னு மாற்றிருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன். நன்றி.